Hello friends, welcome to Kumari Special. Kanava season start பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு கனவா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அது எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கனவா வச்சு சூப்பரா எப்படி வந்து ஒரு கனவா மசாலா பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா கனவா மசாலா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மசாலா பண்றதுக்கு ஒரு 1/2 கிலோ கனவா வாங்கி நல்லா கழுவி இத வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கனவால ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி, கூடவே தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிரலாம். இந்த கனவாயை வந்து நம்ம ஊற வைக்கணும் தேவையில்லை. இதை வந்து ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் வரை மீடியம் லோல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஸ்டவ்ல வைங்க. அதுல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விடலாம். எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான ஆயில் போதும்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் லோல வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம மஞ்சளும் மிளகு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கனவா பீசஸ் ஆட் பண்ணலாம். மீடியம் லோலே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆயில் பட்டதும் அது சம்டைம்ஸ் வந்து வெடிக்கும். ஸோ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ப்ரெஷர் குக்கரில் போடணும்னு கூட தேவையில்லை. இதில் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா கனவால இருந்தே நமக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் வந்து மீடியம் லோவில் குக்காக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நம்ம கனவால வந்து தண்ணி ஒன்றுமே ஆட் பண்ணலை. ஆனால் வந்து எவ்வளோ தண்ணி வந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆகி இருக்கணும். கனவா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. 8 ல இருந்து 10 நிமிஷம் வரை குக் ஆனாலே போதும். கனவா ஆல்மோஸ்ட் வந்து ஆஃப் குக் ஆகிட்டு இப்ப கனவாவை மட்டும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த ஆயில் எல்லாம் அப்படி வந்து ஃபில்டர் பண்ணிருங்க. இப்ப இதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போடலாம். கடுகு லைட்டா வெடிச்சதும் பொடியா கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை போடலாம். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம இதுக்கு வேற ஒரு பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து கனவால உள்ள அந்த சத்து எல்லாமே இந்த தண்ணியில தான் இருக்கும். ஸோ இதே பேன்ல யூஸ் பண்றது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதே நேரத்தில் வந்து அந்த சத்தும் நமக்கு வந்து சாப்பிடும்போது டைரக்டா கிடைச்சிரும். இப்போ இது கூடவே பொடியா நறுக்கி வச்சு ஒரு தக்காளியும் போடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை இப்படி வந்து 2ஆ கீறி வச்சிருக்கேன், அதையும் போடலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, அதையும் போடலாம். இதை போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சாதாரண வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்க அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சமா உப்பு போடலாம். போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா அதை வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்ச கனவா பீசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம்.
கனவால மசாலால நல்லா பிடிக்கிறது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கனவாவோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் லோல நல்லா குக் ஆக விடலாம். நல்ல சூப்பரான டேஸ்டியான கனவா மசாலா ரெடி. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிடலாம். லைட்டா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த கனவா மசாலாவை நீங்க ரசம் சாதத்து கூட வச்சோ ஃபிஷ் கறி கூட வச்சோ சாப்பிடும்போது செமையா இருக்கும். நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.